வணக்கம் நண்பர்களே. நம்முடைய தமிழ் குறித்து நீண்ட நாளாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. அது இப்போது இந்த முயற்சியின் மூலமாக நான் தொடங்குகிறேன் என்று எண்ணிக்கொள்ளலாம். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் சொல்லுவார், உலகத்தின் மூத்த மொழி தமிழ், உலகத்தின் மூத்த மாந்தன், முதல் மாந்தன் தமிழன் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கு இருக்கிற தலைமுறை பிள்ளைகளுக்கு தமிழினுடைய பெருமையோ தொன்மையோ எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. கீழடி ஆய்வுகள்லாம் தமிழினுடைய தொன்மையை பெருமையை பறைசாற்றும் வண்ணம் இருந்தாலும் கூட தமிழ் எவ்வளவு ஆழமானது, அகலமானது, மூத்தது, பெருமைக்குரியது அப்படிங்கிறதெல்லாம் எண்ணி பார்க்க வியக்க வேண்டிய ஒரு பகுதி. சரி, அது பற்றி நம்ம மெல்ல மெல்ல பார்க்கலாம். இப்போது சங்க இலக்கியத்தில் பறவைகள் அப்படின்னு ஒரு பகுதி நான் படித்தேன் காலையில். அது வலசை போதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயமாக இருந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைச்சேன். பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் மிக சிறப்பாக வாழ்க்கையை, இயற்கையை பதிவு செய்திருப்பத நம்முடைய சங்க இலக்கியங்கள் காட்டுகிறது. அதில் குறிப்பாக பறவைகள், இந்த பறவைகளில் வலசை போதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஊர் ஊராக சுற்றுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ கூட நம்ம மனிதர்களுக்கு அதானே. இப்போ மே மாதம்னா கூட எங்கேயாவது டூர் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு நமக்கு எப்படி தோன்றுகிறதோ, அதுபோல் பறவைகளுக்கும் காலம் காலமாக ஒரு இடத்துல வாழ்வது சிரமமாக இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், ஒரு பருவத்தில் ஒரு இடம் விட்டு வேறு ஒரு இடம், அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் பறக்கிற பறவைகள்லாம் கூட இருந்திருக்கிறது. அப்போ ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போய் அங்கே சாப்பிடுவது, புதிதாக அந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது, அந்த சூழ்நிலைக்கு மாறுவது என்கிற அந்த ஊர் சுற்றுகிற பழக்கம், அதுதான் வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது கிட்டத்தட்ட இந்த 40 விழுக்காடு முதல் 50 விழுக்காடு பறவைகள் இந்த வலசை போகக்கூடியவை அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. எதுக்காக அப்படி வலசை போதல்? உணவு தேவைக்கும், முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதற்கும், தேவையான தகுந்த தட்பவெட்ப நிலைகளை தேடியும் இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் குளிர்காலத்தில் மேற்கத்திய நாடுகளில் இருந்து கிழக்கில் உள்ள வெப்பவய நாடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி வருவது வலசை போதல் அல்லது புலப்பெயர்வு அப்படின்னு இதை சொல்லலாம். இப்போ சங்க இலக்கியத்தில் பறவைகள் கூடு கட்டுதல், இனப்பெருக்கம் செய்தல், உணவு உள்ளிட்டவை பற்றி ஆராய்ச்சி செய்வது இப்போ ஒரு நவீனகான பழக்கமாக இருக்கிறது. இது கிட்டத்தட்ட இந்த துறை ஒரு 300 ஆண்டுகள் வரலாறு கொண்டதாக இருக்கிறது. இது தொடர்பான குறிப்புகள் பண்டைய இலக்கியங்களில் நிறைய காணப்படுது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் எழுதிய சங்க இலக்கியத்தில் விரிவான விவரக்குறிப்புகள் காணப்படுது. எடுத்துக்காட்டாக சத்திமுற்ற புலவர் அப்படிங்கிறவர் நாராய் நாராய் அப்படின்னு தொடங்குற ஒரு சங்ககால பாடலை அருமையாக குறிப்பிடுறார். நாராய் நாராய் செங்கால் நாராய், புலம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூறுவாய் செங்கால் நாராய், நீயும் நின் பெடையும் தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்மூர் சத்திமுத்தம் வாவியுள் தங்கி அப்படின்னு அந்த பாடல் போகுது. இது என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிவப்பு கால்கள் பவள சிவப்பு நிறத்துடன் பனங்கிழங்கை பிளந்தது போல நீண்டு காணப்படும் அழகை பற்றி புலவர் அழகாக விவரிக்கிறார். இந்த குறிப்புகளை கொண்டு பார்க்கும்போது புலவர் அந்த அவர் குறிப்பிடுற பறவை செங்கால் நாராய், ஒயிட் ஸ்ட்ரோக் அப்படின்ற அந்த பறவை பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு தெரியுது. நீங்கள் போகிற போது இடையில என் ஊர் இருக்குது, அங்கே வந்துட்டு போன ஒரு அழைப்பு கொடுக்குறார். இப்படி அருமையாக அந்த பறவைகளினுடைய அந்த வாழ்க்கையை சொல்லுவதை நம்ம பார்க்க முடிகிறது. புறநானூற்றில் பறவைகள் சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் 67வது பாடல் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழான் பாடான் திணையின் மூலம் பாடிய ஒரு பாடல். அன்னசேவல் அன்னசேவல் ஆடுகொள் வென்றி அடுவோரா அப்படின்னு தொடங்குற அந்த பாடலில் அன்னசேவல் அப்படிங்கிறது பூநாரைகள், ஃப்ளமிங்கோ அப்படி பற்றிய குறிப்புகள் வருது. உலகெங்கும் வியக்கும் பூநாரைகளின் உணவு பழக்கம் வலசை போதல் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. குமரியம் பெருந்துறை அயிரை மான்னி வடமலை பெயர்குவை ஆயின், அதாவது குமரி நீர்நிலைகளில் காணப்படும் ஆயிரை மீனை உண்டு நீ வடக்கில் உள்ள இமயமலைக்கு வலசை போகிறாய் அப்படின்னு இந்த செய்யுள் அவங்களோட உணவு பழக்கத்தையும் அவர் ஊர் சுற்றுகிற வலசை போகிற அந்த பண்பையும் குறிப்பிடுவதாக இருக்கிறது. அகநானூற்றில் சாம்பல் கொக்கு, ஈஸ்டர்ன் கிரே ஹெரான் அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள வேடந்தாங்கல் மற்றும் கரிக்கிளி புகலிடங்களில் இந்த பறவை பெருமளவில் இனப்பெருக்கம் செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆழமில்லாத நீர்நிலைகளில் கொக்குகள் வேகமாக நகர்ந்து இரையை தேடும். அதற்கு நேர்மாறாக இந்த சாம்பல் கொக்குகள் என்ன பண்ணுன்னா,
ரொம்ப நுட்பமாக பதுங்கி நகரக்கூடியவையாம். மிக மெதுவாக நீரிலிருந்து கால்கள் அந்த பிரைசல் ஏதும் இல்லாமல் வெளியே எடுத்து நீரை அசைக்காமல் மீண்டும் கால்களை உள்ளே வைக்குமா. எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்க. ஒலி எழுப்பாமல் இறை தேடும் பண்பு கொண்டது இந்த பறவை. அகநானூற்றில் மருது நிலப்பாடலில் பரணர் 276வது செய்யுள்ள சாம்பல் கொக்கின் இறை தேடும் பண்புக்கு ஒப்பாக இரவில் திருடன் வீட்டுக்குள் நுழையும் அந்த தன்மையை குறிப்பிட்றார். இரவு நேரத்தில் திருடன் எப்படி மெல்ல அப்படியே உள்ளே வரானோ, வீட்டுக்குள்ளே வரானோ, அது மாதிரி நடக்கும் இந்த கொக்கு, சாம்பல் கொக்குன்னு சொல்லி இந்த பாடு சொல்லுது. நீளிரும் பொய்கை இறைவேட்டழந்த வாளை வெண்போத்து அணைய நாரைத்தன் அடிய நிறுவதலஞ்சி பயப்பய கடியிலன் பூகும் கல்வன் போல அப்படின்னு குறிப்பிடுறார். இப்படி இந்த பறவைகளினுடைய அந்த வாழ்க்கையை அது இப்படி ஊராக நாடு விட்டு நாடு ஊராக சுற்றுகிற அந்த தன்மையெல்லாம் நம்முடைய சங்க இலக்கியங்கள் எவ்வளவு நுட்பமாக அழகாக ரசனையோடு பதிவு செய்திருக்கிறது என்பதை நாம் படித்து இன்புறலாம், ரசித்து இன்புறலாம். அப்போ தமிழர்களுடைய பண்டைய வாழ்க்கை எவ்வளவு ரசித்தலோடும் இயற்கையோடு இயைந்ததாகவும் இருக்கிறது. காக்கை குருவியங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொன்னதைப் போல இயற்கையோடு கலந்து வாழ்ந்த பண்டைய தமிழர்களுடைய வாழ்வை பறைசாற்றுகிறது இந்த பாடல்கள் என்று எண்ணி நாம் மகிழ்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.